எப்பயோ ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. எப்படி ஜெபிக்கணுமா? நம்ம சோர்ந்து போக கூடாது. ஒரு வியாதி இருக்குதா, ஒரு பிரச்சனை இருக்குதா, ஒரு கஷ்டம் இருக்குதா, சில ஜனங்க உங்களுக்கு விரோதமா அனுப்புறாங்களா, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் இப்ப சாதாரண டார்கெட் என்னன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஜெபிக்க கூடாது. எப்படியாவது இந்த ஜெபத்தை நிறுத்தணும்னு சாத்தான் என்ன பண்றா, சில போராட்டத்தை கொண்டு வரா, சில பிரச்சனையை கொண்டு வரா, சில மனுஷரை என்ன பண்றா, சில குழப்பங்களை கொண்டு வரா. அப்ப நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிட்டு என்னத்துக்கு ஊழியம் பண்ணணும், என்னத்துக்கு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு சில சோர்வுகள் வருது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, எப்போ உங்களுக்கு சோர்வு வருதோ அப்ப சோர்ந்து போகாம ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. சில நேரத்துல சோர்ந்து போயிரு இல்லைங்களா, போறீங்களா இல்லைங்களா? சில நேரத்துல சோர்ந்து போயிரு. ஆண்டவரே எவ்வளவு தான் இந்த வியாதிக்கு ஜெபிக்கிறது, எவ்வளவு தான் இந்த கடன் பிரச்சனைக்கு ஜெபிக்கிறது, எவ்வளவு